சீதாராமன் சீரியல் டுமாரோ எபிசோடில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் ராம சீதா அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. வரும்போதே வாட்ச்மேன் வந்துட்டு ஒரு மாதிரி நொண்டி நொண்டி நடந்து போக, என்னாச்சு வாட்ச்மேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. அதுவா, இவங்க கடத்திட்டு போனதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம்னு சொல்லி என்னை கட்டி தொங்க விட்டு அந்த 3 சிலுவண்டுகளும் அடி வெளுத்திருச்சுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்க. ராம் இதெல்லாம் பார்த்து கோவப்பட்டுட்டு அவங்க என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மனசில், இவங்க பண்ண தப்புக்கு பாவர் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் விறுவிறுன்னு போக, பாஸ் இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் பாஸ் அப்படின்ற மாதிரி சீதா தோற தடுத்து நின்று சொல்கிறாங்க. இங்கே பாரு சீதா, இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, இவங்க இன்னும் மேலும் மேலும் ஏதாவது தப்பு பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ பார்த்தியா, சித்தி பண்ண தப்பால் நம்ம எந்த நிலமையில வந்து நின்றுருக்கோன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் அஞ்சலி வாழ்க்கையே ஸ்பாயில் ஆகிருக்கும். அங்கே சத்தியனோட வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கும். என்ன ஒரு வக்ர புத்தி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேணாம், அவங்க ஆல்ரெடி எல்லாரும் டென்ஷனில் இருப்பாங்க, அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வந்திருப்பாங்க, நம்ம நாளைக்கு எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் சித்தியை நான் மாற்றியே தீரணும், இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க அவங்க குடும்பத்தையே அழிச்சிருவாங்க, இப்படிப்பட்டவங்க கூடலாம் நம்மளால் வாழ்ந்துட்டு இருக்க முடியாது அப்படி இப்படின்னு ராம் கத்திட்டே உள்ளே போகிறாரு. சித்தி சித்தி எங்கே இருக்கீங்க, சித்தி எங்கே இருக்கீங்க அப்படின்னு வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. மகா மட்டும் எதுவுமே பேசாமல் அப்படியே சோஃபாவில் உட்காந்துக்கிட்டே இருக்க. சேதுபதி சுபாஷ் எல்லாருமே வந்துட்டு ஹாலுக்கு வந்துடுறாங்க. என்னடா என்ன வேணும் அப்படின்னு சேதுபதி கேட்குறாரு. சித்தியை வர சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நான் பேசணும் அப்படின்றாங்க. அவகிட்ட நீ என்ன பேச போகிற, அதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் பேசிட்டோம், நீ போ ரூமுக்கு போயிட்டே இரு அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் போக முடியாது, இந்த வீடு இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் யாரும் சித்தி தானே, நான் வீட்டு உரிமையாளர்கிட்ட பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கிட்ட என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டது சேதுபதி கோவம் வந்துடுது. என்னடா ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, சுபாஷ் வேற இந்த திக்கம் இருந்து என்ன இதெல்லாம் உனக்கு அந்த தையல்காரி சொல்லி கொடுத்தால அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சித்தப்பா மரியாதை பேசுங்க, அவள் பேர் தையல்காரி கிடையாது, சீதா, சீதான்னு சொல்லுங்கள், அவள் என்னோட ஒய்ஃபு, இல்லைன்னா மரியாதை கெட்டுரும் அப்படின்றாங்க. இந்த சைடு அர்ச்சனா வேற, என்னடி நீ தான் நல்லா ஏற்றி விட்டு கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பாஸுக்கே தெரியும் உங்களோட வண்டவாளையெல்லாம், இவ்வளோ நாள் அவரை நீங்கள் ஏமாற்றி வச்சிருந்ததெல்லாம் போதும், அவரோட சுய நினைவாளத்தை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, உங்களெல்லாம் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குச்சு, சொந்த தங்கச்சி கூட உங்களால் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர முடியல, இப்போது நம்ம தங்கச்சிங்க நிலைமை விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், நீங்கள் இதில் வேற சித்தப்பான் வேற வந்துட்டீங்க, நீங்களாம் என்னை தூக்கி வளர்த்தீங்கன்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு ராம் பேச, என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு என்னமோ நீ சொந்த சம்பாத்தியத்தில் உழைச்சி இங்கே வந்து இப்படி வாய் பேசிகிட்டு இருக்க, எல்லாம் என்னோட சம்பாத்தியம், உன் பொண்டாட்டி தலையில் வச்சிருக்கால ஒரு முளைப்பூ, அது கூட நான் சம்பாதிச்சது, முடிஞ்சா நீ போய் சுயமாக சம்பாதிச்சு கூட இந்த வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நானே இந்த வீட்டை விட்டு போகலான்ற முடிவில் தான் இருக்கேன், இங்கே மனுஷன் இருக்க முடியுமா, ஒவ்வொரு நாளும் என்னத்தையாவது ஒரு 7.5 இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு போவேன், என் சொந்த காலில் நின்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சுபாஷ் வேற இந்த திக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க, நீங்களாம் வாயே பேசக்கூடாது, தோளுக்கு மேலே பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்க, என்னை பேச வச்சுறாங்க, சொல்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராம் விறுவிறுன்னு கோவமாக உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாஸ் சொன்னால் கேளுங்க அப்படின்ற மாதிரி சீதாவும் துரையும் எவ்வளவோ தடுக்கிறாங்க. இங்கே பாரு சீதா, இவ்வளோ நாள் நீ தான் எனக்கு துணையாக இருந்திருக்க, இனிமேலும் நீ எனக்கு சப்போர்ட்டாக இருப்ப, உன்னை நம்பி நான் எங்கனாலும் வர தயாராக இருக்கேன், இவ்வளோ நாள் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்ல, நான் சொல்கிறத இப்போ ஒரு நிமிஷம் கேளு ப்ளீஸ், என் கூட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க, நான் கண்டிப்பாக வாரேன் அப்படின்னு சீதா சொல்லிடுறாங்க. துரை வந்துட்டு சரி நீங்களே முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் என்ன, நானும் வாரேன் அப்படின்றாரு துரை. நீங்கள் வர வேணாம், நீங்கள் இங்கேயே இருங்க, இங்கேருந்து என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்களே இங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த குடும்பம் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, நானும் உங்கள் கூட வந்துடுறேன், இந்த திருட்டு கும்பலுக்குள்ளே என்னை விட்டுட்டு போகிறீங்களே, இந்த பச்சை குழந்தைய நான் என்ன தான் செய்வேன் அப்படின்றாரு துரை. ஐயோ அங்கிள் சொன்னால் கேளுங்க, நீங்களும் இப்போ எங்கள் கூட வந்துட்டீங்கன்னா இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமலே போயிடும், ஆல்ரெடி விஷால் இவங்க மேலே செம கோவத்தில் இருக்கான், இப்போதைக்கு அரெஸ்ட் ஆகி தான் போயிருக்கான், கூடிய சீக்கிரம் வெளியில் வந்துடுவான், அப்புறம் இங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியணும்ல, நீங்கள் இங்கே இருந்து எதனால எங்களுக்கு சொல்லுங்கள், நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்றாங்க. சரி என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு துரையை பார்த்து, இவ்வளோ நாள் சீதா எனக்கு சப்போர்ட்டராக இருந்தால, இனிமேல் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவோம், எனக்கு சீதாவோட மரியாதை தான் முக்கியம், இனிமேல் அவள் என்னோட ஒய்ஃபு, அந்த மரியாதை இவங்க எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. சீதா போகும்போது என்னோட தையல் மிஷினை மட்டும் கொடுத்து விட்ருங்க அங்கிள் அப்படின்றாங்க. வெளியில் வந்ததுமே சேதுபதி சுபாஷ் எல்லாம் சரி தெரியாமல் சொல்லிட்டோம், இங்கே இரு அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அந்த சைடு அஞ்சலி வேற சொல்லிக்கிட்டு இருக்கா, அண்ணன் இவ கூட நீங்கள் போக போகிறீங்களா அப்படின்றாங்க. இவன் சொல்லாத, இவ சீதாராம் புரியுதா, என்னோட ஒய்ஃபு, மரியாதை கொடுத்து பேசு, இங்கே பாரு எங்களை உங்களோட கண்டிஷன் படி தான் வளர்த்துருக்கீங்க, எங்களோட சுதந்திரத்துப்படி நீங்கள் விட்டதே கிடையாது, உங்களோட ஆசையை தான் எங்கள் மேலே திணிச்சிருக்கீங்க, நான் கேட்டேனா பேரழகிய கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கேட்டேனா அது உங்களோட ஆசை, அதை என் மனசில் திணிச்சிங்க, அவ்வளோதான், இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேதுபதி சொல்கிறாரு, சரிடா எங்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல சுபாஷ், ஆமாம் தயவுசெய்து நாங்கள்
மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நீ இந்த வீட்டுக்குள்ளே போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை, எப்போ ஒரு அப்பன் வந்துட்டு அவங்க செஞ்சதை சொல்லி காட்டினானோ அப்போ அப்பனே கிடையாது, அதுக்கு மேலேயும் வீட்டில் இருந்தால் நான் பிள்ளையும் கிடையாது, வெத்து பேப்பரில் சைன் போட்டிருக்கேன், இந்தாங்க வச்சுக்கோங்க, இனிமேல் மகா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது, என் தங்கச்சிகளையாவது நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ப்ளீஸ்டா போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் கெஞ்சிட்டு இருக்காங்க. இல்லை, நான் கண்டிப்பாக போகிறேன், நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த வீட்டில் எப்படி வாழ முடியும், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னத்தையாவது ஒரு பிரச்சனை தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, ரத்தம் பிரச்சனைன்னு இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மகா ஷாக்காகி போய் பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிருது.